தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ராஜா தியேட்டர் சிக்னலில் இருந்து முதல் நகை கடை, 100 வருட தங்க சாம்ராஜ்யம் உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நம்பர் 259, நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் நள்ளிரவு 12 மணி வரை உணவகங்கள் திறந்திருக்கலாம். அமைச்சர் நமச்சிவாயம் தகவல். புதுவையில் 45 வயது வரை தளர்வு அளித்து ஆதரவற்ற பெண்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை. ஆளுநர் முதல்வருக்கு சட்டமன்ற உறுப்பினர் நேரு மனு. தனியார் மயமாக்கும் நடவடிக்கையால் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு எதிர்ப்பு. புதுவை மாநில மின்துறை ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டம். புதுவை பாரதி வீதியில் ஆக்கிரமிப்பு அகற்ற எதிர்ப்பு. அதிகாரிகளுடன் வியாபாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. புதுச்சேரியில் குற்றவாளியின் காதலி உட்பட மேலும் 3 பேர் கைது. பிரபல தாதா மகன் உட்பட 3 பேர் கொலைக்கு உடந்தையாக இருந்த திடுக்கிடும் தகவல். புதுவை காங்கிரஸ் கட்சி கருத்து கேட்பு கூட்டம் மாநில தலைவர் வைத்திலிங்கம் துவக்கி வைத்தார். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் நள்ளிரவு 12 மணி வரை சிறு உணவகங்கள் திறந்திருக்கலாம் என உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவித்துள்ளார். புதுச்சேரி காவல்துறை தலைமையகத்தில் காவல்துறை அதிகாரிகள் கலந்தாய்வு கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நமச்சிவாயம், பள்ளி சிறுமி பாலியல் பாதிப்பு தொடர்பான வழக்கில் காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும், ஒரு சில அரசியல் கட்சிகள் அரசியல் சுயலாபத்திற்காக உள்நோக்கத்துடன் இந்த விவகாரத்தில் அரசியல் செய்கிறார்கள் என தெரிவித்த அவர், காவல்துறை மெத்தனமாகவோ அலட்சியமாகவோ இல்லை. பாலியல் பாதிப்பு தொடர்பான குழந்தைக்கு மருத்துவ பரிசோதனை நடந்துள்ளது. நீதிமன்றத்தின் மூலம்தான் தீர்வு காண முடியும். அப்பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவியர் தேர்வு எழுத மாற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இவ்விவகாரத்தில் சிபிஐ விசாரணை தேவையா என்ற சூழலை ஆராய்ந்து நடவடிக்கை எடுப்போம். இதுபோன்று பாலியல் புகார்களை மாணவிகள் தெரிவிக்க அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் காவல்துறை சார்பில் புகார் பெட்டிகள் வைக்க ஏற்பாடு செய்யப்படும். அப்படி புகார் மனு செலுத்தினால் உடன் நடவடிக்கை எடுக்க ஆலோசித்துள்ளோம் என தெரிவித்தார். ஊர்காவல் படையை சேர்ந்த 500 பேர், போலீசார் 37 பேர் பயிற்சி முடித்து இம்மாத இறுதிக்குள் பணி அமர்த்தப்படுவார்கள். இரவு ரோந்து பணியை தீவிரப்படுத்தப்படும். இரவு ரோந்து பணி செல்லும் காவல்துறை அதிகாரிகள் விவரம் தினமும் வெளியிடப்படும். இரவு 11 மணி வரை மட்டுமே சிறு கடைகள், சாலையோர உணவகங்கள் திறந்திருக்க காவல்துறை கட்டுப்பாடு விதித்துள்ள நிலையில் இரவு 12 மணி வரை சாலையோர உணவகங்கள், சிறு கடைகள் திறக்க அனுமதிக்கப்படுவதாக அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். எந்தவித அடிப்படை ஆதாரம் இல்லாமல் பொத்தாம்பதுல போற போக்குல காவல்துறை மீதும் முதலமைச்சர் மீதும் சபாநாயகர் மீதும் என் மீதும் அவதூறுகளை பரப்புவதை முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி அவர் தொடர்ந்து அதை செய்தாருன்னு சொன்னா, நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன், நான் சட்டப்படியான நடவடிக்கையை எடுக்க வேண்டிய நிலைக்கு முன்னாள் முதலமைச்சர் அவர்களை தள்ள வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. இது மாதிரி அவர் தொடர்ந்து சொன்னார்னா அவர் மீது வழக்கு தொடர்வதற்கும் நான் தயாராக இருக்கின்றேன். நீதிமன்றத்தை அணுகி வழக்கு தொடர்வதற்கும் தயாராக இருக்கின்றேன். அவர் எதா இருந்தாலும் ஆதாரத்தோட கொடுக்கணும். ஆதாரம் இல்லாம எங்களுடைய நம்பகத்தன்மையின் மீது நாங்கள் நேர்மையான அரசியலை இங்கே செய்து கொண்டிருக்கின்றோம். அப்படி அந்த அரசியலை செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அரசியல் காழ்ப்புணர்ச்சி சம்பந்தமாக பொறாமையின் காரணமாக இதை போன்ற ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் சொல்லிக் கொண்டு வருகின்றார். அதை அவர் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி நிறுத்தவில்லை என்று சொன்னால்
எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு. அவர் மீது சட்டப்படியான வழக்கு நீதிமன்றத்திலே தொடரப்படும். புதுவையில் விதவை, கணவரால் கைவிடப்பட்டவர்கள், முதிர்கன்னிகள் மற்றும் பெற்றோர்கள் இல்லாத பெண்களுக்கு 45 வயது வரை தளர்வு அளித்து அரசு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் நேரு கோரிக்கை வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் ஆயிரக்கணக்கான விதவை பெண்கள், கணவரால் கைவிடப்பட்டவர்கள், விபத்து போன்ற நிகழ்வுகளால் தாய் தந்தை இழந்த ஆதரவற்ற பெண்கள், முதிர்கன்னிகள் ஆகியோருக்கு அரசு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று அரசை பெரிதும் எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். அவர்களில் பல ஆயிரம் பேருக்கு அரசு வேலைவாய்ப்பிற்கான வயது வரம்பு கடந்துவிட்டதால் துயரத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். அவர்கள் அரசு வேலைவாய்ப்பில் தங்களுக்கு வயது வரம்பை தளர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து போராடி வருகின்றனர். நம் சின்னஞ்சிறு மாநிலமான புதுச்சேரிதான் இந்தியாவிலேயே அதிக விதவைகள் வாழும் மாநிலமாக உள்ளதாக தெரிகிறது. நமது மாநிலத்தில் உள்ள பெரும்பான்மையான ஆண்கள் மது மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி உடல்நலம் பாதிக்கப்பட்டு குறைந்த வயதிலேயே அவர்கள் இறந்து விடுகின்றனர். அவர்களின் மனைவிமார்கள் விதவைகளாகி பிள்ளைகளுடன் நிர்கதியான நிலையில் வாழ்ந்து வருகின்றனர். அதேபோல் திருமணம் முடிந்த ஆண்கள் போதை பழக்கத்திற்கு ஆளாகியதால் திருமண வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனை காரணமாகவும் வரதட்சணை போன்ற பிரச்சனைகளின் காரணமாகவும் பாதிக்கப்படும் பெண்கள் கணவரை பிரிந்து தம் பிள்ளைகளுடன் கணவரால் கைவிடப்பட்ட நிலையில் நிர்கதியாக வாழ்ந்து வருகின்றனர். மேலும் குடும்ப வறுமை காரணமாக திருமணம் வயதை கடந்தும் திருமணமாகாத பெண்கள் முதிர்கன்னிகளாக வாழ்ந்து வருகிறார்கள். இத்தகைய நிலைமைகளில் பாதிக்கப்பட்ட பெண்கள் விதவை தாய்மார்களாகவும் கணவரால் கைவிடப்பட்டவர்களாகவும் ஆதரவற்ற பெண்களாகவும் முதிர்கன்னிகளாகவும் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் மிக துயரமான நிலையில் அரசின் சலுகைகளை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றனர். அண்டை மாநிலமான தமிழகத்தில் இதுபோன்ற பெண்களுக்கு வயது வரம்பு தளர்வு அளித்து 45 வயது வரை உள்ளவர்களுக்கு அரசு பணியில் சேர வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. அதே சமயத்தில் அங்கன்வாடி மற்றும் கல்வி நிலையங்களிலும் பணி நியமனம் செய்து அவர்களின் வாழ்வை வளப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் நம் புதுச்சேரியில் இத்தகைய நிலைமையில் உள்ள பெண்களுக்கு அரசு வேலைவாய்ப்பில் 45 வயது வரை வயது வரம்பு தளர்வு அளிப்பதுடன் அங்கன்வாடி மற்றும் கல்வி நிலையங்களிலும் வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளித்து உதவிடுமாறு அரசை வலியுறுத்தி துணைநிலை ஆளுநர், முதல்வர், மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மின்துறையில் காலியாக உள்ள அனைத்து பதவிகளையும் நேரடி நியமனம் மூலம் நிரப்ப வேண்டும் என்பன போன்ற 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மின்துறை ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை மின்துறையில் காலியாக உள்ள அனைத்து பதவிகளையும் நிரப்ப வேண்டும். மின்துறையில் பணியாற்றிடும் பொறியாளர்கள் மற்றும் தொழிலாளர்களின் அனைத்து பதவிகளையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். உயர்த்தப்பட்ட ஊதிய மாற்றத்தின் அடிப்படையில் நியமன விதிகளை திருத்தம் செய்து அனைத்து பதவிகளுக்கும் நியமன விதிகளை அரசிதழில் வெளியிட வேண்டும் என்பன போன்ற 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி மின்துறை ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊழியர் சங்க தலைவர் வேல்முருகன் தலைமையில் உப்பளம் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் மின்துறையில் பணிபுரியும் சுமார் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். புதுச்சேரி அரசு சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் டெங்கு விழிப்புணர்வு ஆட்டோ பிரச்சாரத்தை சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் ரவிச்சந்திரன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் டெங்கு நோயை கட்டுப்படுத்தும் உயரிய நோக்கில் ஒலிபெருக்கி மூலம் பிரச்சார ஆட்டோ வாகனங்கள் 2 புதுச்சேரியில் உள்ள அனைத்து சுகாதார மையங்கள் மற்றும் கிராமப்புறங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்த 15 நாட்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி பல்வேறு தொலைக்காட்சிகள் மூலமாகவும் வானொலி மூலமாகவும் மற்றும் திரையரங்குகளில் விளம்பரம் செய்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த விழிப்புணர்வு பேரணி சுகாதாரத்துறை இயக்குநரக வளாகத்தில் இருந்து டெங்கு மற்றும் சிக்கன்குனியா விழிப்புணர்வு ஆட்டோ பிரச்சார வாகனத்தை சுகாதாரத்துறை மற்றும் குடும்ப நலத்துறை இயக்குனர் டாக்டர் ரவிச்சந்திரன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தேசிய சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் கோவிந்தராஜன், துணை இயக்குனர் டாக்டர் ரகுநாதன், டாக்டர் ஆனந்தலட்சுமி, டாக்டர் வசந்தகுமாரி மற்றும் இதர திட்ட அலுவலர்கள் கலந்து கொண்டனர். டெங்கு சிக்கன்குனியா இல்லாத புதுவையை உருவாக்க பொதுநலன் கருதி வெளியிடுவோர் நலவழித்துறை புதுச்சேரி. என்னம்மா தண்ணி தேங்கி இருக்கு? சாதா கொட்டாங்குச்சியில தண்ணி தேங்கி இருக்கிறத அதிசயமா சொல்றீங்க? 2009ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற வன்முறையை கருப்பு தினமாக கடைபிடித்து புதுச்சேரி வழக்கறிஞர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டனர்.
கடந்த 2009ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற வன்முறை செயலை கண்டித்து ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி கருப்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி வழக்கறிஞர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் 14 நீதிமன்றங்களை சேர்ந்த சுமார் 1500க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் ஈடுபட்டனர். வழக்கறிஞர்களின் பணி புறக்கணிப்பு போராட்டத்தினால் நீதிமன்ற பணிகள் பாதிக்கப்பட்டது. புதுச்சேரியில் நள்ளிரவு வரை மதுபான விடுதிகள் திறந்திருக்கும் நிலையில் சாலையோர உணவகங்கள் காவல்துறை மூட சொல்வதை கண்டித்து காவல்துறை தலைமையகத்தை தமிழக வாழ்வுரிமையினர் முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் கடந்த 2 வார காலமாக இரவு 11 மணிக்கு மேல் சாலையோர மற்றும் சிறிய உணவகங்கள் மற்றும் கடைகளை மூடக்கோரி காவல்துறையினர் கட்டுப்பாடு விதித்து வந்தனர். இந்நிலையில் நள்ளிரவு வரை மதுபான விடுதிகள் திறந்திருக்கும் நிலையில் சாலையோர உணவகங்கள் மற்றும் சிறு கடைகளை காவல்துறையினர் மூட சொல்வதை கண்டித்து உணவக உரிமையாளர்களுடன் தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் கடற்கரை சாலை அருகே உள்ள காவல்துறை தலைமை அலுவலகத்தில் டிஜிபியை சந்தித்து மனு அளிக்க வந்தனர். ஆனால் அவர்களை காவல்துறையினர் அனுமதிக்கவில்லை. இதனால் அவர்கள் காவல்துறை தலைமையகத்தை முற்றுகையிட முயன்றனர். இந்நிலையில் காவல்துறை தலைமையகத்தில் ஆலோசனை கூட்டம் ஒன்றில் பங்கேற்க அமைச்சர் நமச்சிவாயம் சென்றார். இதனிடையே கூட்டமாக நின்று கொண்டிருந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியினரை அழைத்து அமைச்சர் பேசிய போது சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் புதுச்சேரி வருவதால் நள்ளிரவு வரை சாலையோர உணவகங்கள் மற்றும் சிறு கடைகளை திறக்க அனுமதிக்க வேண்டும் என மனு அளித்தனர். இதுகுறித்து அதிகாரிகளுடன் பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்ததை அடுத்து அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட பகுதியில் புதிய மின்மாற்றி அமைப்பதற்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட திருபுவனை கிராமத்தில் அவை நகர், வெங்கடாச்சலபதி நகர், வரதராசு நகர் ஆகிய பகுதிகளில் கடும் மின் தட்டுப்பாடு நிலவி வந்தது. களித்தீத்தால் குப்பம் கிராமத்தில் சுகுமார் நகர் பகுதியில் மின் அழுத்தம் குறைபாடு நிலவி வந்தது. இதனால் பொதுமக்கள் பெரிதும் அவதியுற்று திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளனிடம் முறையிட்டனர். இதைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் முயற்சியால் அரசு அனுமதி பெறப்பட்டு அவை நகருக்கு மின் தட்டுப்பாட்டை போக்கும் வகையில் புதிய மின்மாற்றி ரூபாய் 17,93,700 செலவில் அமைப்பதற்கும் சுகுமார் நகர் மின் அழுத்த குறைபாட்டை போக்க மும்முனை மின் பாதை அமைப்பதற்கு ரூபாய் 1,72,000 மதிப்பீட்டிலான பூமி பூஜை அவை நகரிலும் மற்றும் சுகுமார் நகரிலும் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த விழாவில் மின்துறை உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம், இளநிலை பொறியாளர் பழனிவேலு மற்றும் மின்பிரிவு ஊழியர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். காலாப்பட்டு தொகுதி காங்கிரஸ் செயல் வீரர்கள் கூட்டம் முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் தலைமையில் சின்ன காலாப்பட்டு தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. காலாப்பட்டு தொகுதி காங்கிரஸ் செயல் வீரர்கள் கூட்டம் தொகுதியின் பொறுப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான ஷாஜகான் தலைமையில் சின்ன காலாப்பட்டு தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான வைத்திலிங்கம், தமிழ்நாடு திருவள்ளுவர் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர்கள் சுப்பிரமணியன், கந்தசாமி, சட்டப்பேரவை காங்கிரஸ் தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் துணை சபாநாயகர் பாலன், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் வாரியத் தலைவர் கார்த்திகேயன், புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் துணைத் தலைவர் தேவதாஸ், துணைத் தலைவி தமிழரசி, பொதுச் செயலாளர்கள் கருணாநிதி, தனுசு, இளையராஜா, ராஜேந்திரன், சங்கர் மற்றும் அனைத்து பிரிவு காங்கிரஸ் கமிட்டிகளின் தலைவர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பிறந்த நாளை ஒட்டி நோனாங்குப்பம் உதவிக்கரங்கள் இல்லத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பிறந்த நாளையொட்டி ஒவ்வொரு வருடமும் அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம். அதன் ஒரு பகுதியாக நோனாங்குப்பம் உதவிக்கரங்கள் இல்லத்தில் அமைச்சியோ ட்ரஸ்ட் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாட்டினை ட்ரஸ்ட் நிர்வாகிகள் செய்திருந்தார்கள். புதுச்சேரி பாரதி வீதியில் நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரம் மூலம் ஆக்கிரமிப்புகளை அகற்றியதால் வியாபாரிகள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
புதுச்சேரியில் விபத்து மற்றும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் நகர பகுதிகளில் சாலையோரம் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வருகிறது. அதன்படி புதுச்சேரி பாரதி வீதியில் நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரம் கொண்டு காவல்துறையினர் பாதுகாப்போடு சாலையின் இருபுறங்களிலும் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த வியாபாரிகள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். மேலும் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும் என்று எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் அதிகாரிகள் மனம் போன போக்கில் ஆக்கிரமிப்பு அகற்றப்படும் என்ற பெயரில் வியாபாரிகளுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் வியாபாரிகளுக்கு ஆதரவாக பல்வேறு சமூக நல இயக்கங்களும் களத்தில் இறங்கி அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து வியாபாரிகள் அதிகாரிகளை கண்டித்து ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். இதனையடுத்து வியாபாரிகள் தானாக முன்வந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றிக் கொள்ள வேண்டும் என்று வருகின்ற வெள்ளிக்கிழமை வரை கால அவகாசமும் அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு 3 வாலிபர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளி சத்யாவின் காதலி உட்பட 3 நபர்களை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி ரெயின்போ நகர் 7வது குறுக்கு தெருவில் உள்ள பாழடைந்த வீடு ஒன்றில் 3 வாலிபர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர். இதில் கொலை செய்யப்பட்டவர்கள் குற்றவாளி செஸ்தன் மகன் ரசி, திடீர் நகரை சேர்ந்த தேவா, மூலகுளம் பகுதியை சேர்ந்த ஆதி என காவல்துறையினருக்கு தெரியவர கொலை செய்யப்பட்ட 3 உடல்களையும் கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இக்கொலைகள் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் கொலையான 3 குற்றவாளி சத்யாவை அவரது எதிரியான குற்றவாளி முதலியார்பேட்டையை சேர்ந்த விக்கியுடன் கொலை செய்ய திட்டமிட்டதால் இந்த கொலைகள் நடைபெற்றது என கண்டறிந்து குற்றவாளி சத்யா ஒரு சிறார் உட்பட 10 பேரை இவ்வழக்கில் கைது செய்து 9 பேரை சிறையிலும் சிறாரை சீர்திருத்த பள்ளியிலும் அடைத்தனர். இந்நிலையில் இவ்வழக்கில் மேலும் சிலர் இருப்பதாக சந்தேகித்த காவல்துறையினர் தொடர் விசாரணையில் ஈடுபட்டு வந்தனர். அப்பொழுது குற்றவாளி சத்யாவின் ரகசிய காதலி டாட்டூ நிபுணர் சுமித்ரா, கொலைக்கு மேலும் உடந்தையாக இருந்த ஆப்ரஹாம் மற்றும் ஹரிஷ் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். இதில் குற்றவாளி சத்யா சுமித்ராவுடன் கடற்கரை சாலையில் காதலர் தினத்தை கொண்டாட சுற்றி வந்ததும் அப்பொழுது சத்யாவை நோட்டமிட்டு கொலை செய்ய திட்டமிட்ட வாலிபர்களை தனது கூட்டாளிகளை வரவழைத்து கத்தி முனையில் கடத்தி சென்றபோது உடனிருந்ததாகவும் கொலைக்கு பின்னர் குற்றவாளி சத்யாவிற்கு ரூபாய் 5000 பணம் சுமித்ரா ஜிபே மூலமாக அனுப்பியதும் விசாரணையில் தெரியவந்ததை அடுத்து அவரை கைது செய்ததாக காவல்துறையினர் தகவல் தெரிவித்தனர். தொடர்ந்து இவ்வழக்கில் கைது செய்யப்பட்ட 3வரையும் காவல்துறையினர் நீதிபதி முன் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுவை காங்கிரசாரிடம் கருத்து கேட்பு கூட்டம் மாநில தலைவர் வைத்திலிங்கம் தலைமையில் கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இழந்த ஆட்சியை மீண்டும் பெற வேண்டும் என காங்கிரசார் தீவிரமாக உள்ளனர். இதனால் சட்டமன்ற தேர்தலுக்கான பணியை ஓராண்டுக்கு முன்பே தொடங்கிவிட்டனர். முத்தியால்பேட்டை, காலாப்பட்டு, ஊசுடு, மாஹே, யானம் ஆகிய 6 தொகுதிகளில் தொகுதி செயல் வீரர்கள் கூட்டம் நடத்தியுள்ளனர். தொடர்ந்து கூட்டங்களை நடத்தி வருகின்றனர். மாநில செயற்குழு கூட்டத்தையும் சில நாட்கள் முன்பு நடத்தினர். இந்த நிலையில் புதுவை காங்கிரசாரின் கருத்துக்களை கேட்கும் வகையில் தொடங்கி சனிக்கிழமை வரை காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் கருத்து கேட்பு கூட்டம் நடக்கிறது. மாநில தலைவர் வைத்திலிங்கம் மாநில, மாவட்ட, வட்டார அணி நிர்வாகிகளிடம் அவர் கருத்து கேட்கிறார். இந்த கருத்து கேட்பு கூட்டத்தை வைத்திலிங்கம் தொடங்கி வைத்தார். இந்த கருத்து கேட்பு கூட்டம் மூலம் மக்களின் எண்ணங்களையும் உணர்வுகளையும் தெரிந்து கொள்ளவும் விரும்புகிறோம். இதனால் காங்கிரஸ் அனுதாபியாக இருப்பவர்கள் கூட இந்த கூட்டத்தில் பங்கேற்று கருத்து தெரிவிக்கலாம் என்று அவர் கூறினார். செல்வா 5-1. திருபுவனை தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தால் குப்பம் மற்றும் திருபுவனை பகுதியில் கபசுர குடிநீர் வழங்கும் நிகழ்ச்சியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் முயற்சியால் பரவி வரும் மர்ம காய்ச்சல், அதன் விளைவாக ஏற்படும் உயிர் சேதத்தை கருத்தில் கொண்டு புதுச்சேரி முதல்வர் மற்றும் சுகாதாரத்துறை இயக்குனர், ஆயுஷ் துறை இயக்குனர் ஆகியோரை சந்தித்து காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்காக வழிவகைகள் கண்டறிந்து ஆயுஷ் துறையின் மூலம் வருமுன் காப்போம் என்ற நோக்கில் இந்த கபசுர குடிநீர் வழங்கும் நிகழ்ச்சி திருபுவனை மற்றும் களித்தீர்த்தால் குப்பம் பகுதியில் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இதில் பொதுமக்கள் கலந்து கொண்டு கபசுர குடிநீர் அருந்தி பயனடைந்தனர்.
மேலும் பொதுமக்கள் நலன் கருதி தொடர்ந்து 5 நாட்கள் இந்த கபசுர குடிநீர் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. காலையில் கபசுர குடிநீர் அருந்தி இந்த மர்ம காய்ச்சலால் ஏற்படும் சளி மற்றும் தொடர் காய்ச்சலில் இருந்து விடுபட வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமாரின் தாயார் சுப்புலட்சுமி அம்மையாரின் இறுதிச் சடங்கில் முதல்வர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார், ஆதிதிராவிடர் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் இளங்கோவன், அமைச்சரின் பாதுகாப்பு அதிகாரி வெங்கடேச பெருமாள் ஆகியோரின் தாயாரும் மறைந்த ஆறுமுகத்தின் துணைவியாருமான சுப்புலட்சுமி மாரடைப்பால் மரணம் அடைந்தார். அவரது உடல் அரசியல் கட்சியினர் பொதுமக்கள் அஞ்சலிக்காக லாஸ்பேட்டை ECR சாலையில் உள்ள அமைச்சர் சாய் சரவணன்குமார் இல்லத்தில் வைக்கப்பட்டது. அங்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், திருமுருகன், பாரதிய ஜனதா மாநில தலைவர் செல்வகணபதி, காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கரன், கல்யாணசுந்தரம், லட்சுமிகாந்தன், வெங்கடேசன், சம்பத், தலைமை செயலாளர் சரத் சௌகான் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு மறைந்த சுப்புலட்சுமி அம்மையாரின் உடலுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். மேலும் அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார், ஆதிதிராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினர். மேலும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், பாரதிய ஜனதா உள்ளிட்ட அரசியல் கட்சியினர், அரசு துறை அதிகாரிகள், முக்கிய பிரமுகர்களும் அஞ்சலி செலுத்தினர். பாண்டிச்சேரி ரோட்டரி மிட்டவுன் சங்கம், சென்னை அம்பத்தூர் ரோட்டரி சங்கம் மற்றும் கனடா நாட்டின் தொண்டு நிறுவனம் ஸ்கா அமைப்பு இணைந்து வில்லியனூர் அரசு பள்ளியை சேர்ந்த மாணவர்களுக்கு 60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள விவேகானந்தா அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் பாண்டிச்சேரி ரோட்டரி மிட்டவுன் சங்கம், சென்னை அம்பத்தூர் ரோட்டரி சங்கம் மற்றும் கனடா நாட்டின் தொண்டு நிறுவனம் ஸ்கோ அமைப்பும் இணைந்து அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளைச் சேர்ந்த 12 வயதிற்குட்பட்ட 1500 மாணவர்கள் ஒவ்வொருவருக்கும் ரூபாய் 4000 மதிப்புள்ள கல்வி உபகரணங்கள், படுக்கை விரிப்பு, போர்வை, துண்டுகள், கொசுவலை, விளையாட்டு உடுப்புகள் அடங்கிய கிட் வழங்கப்பட்டது. 1500 மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும் உபகரணங்களின் மொத்த மதிப்பு 60 லட்சம் ரூபாய் என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பாண்டிச்சேரி ரோட்டரி மிட்டவுன் தலைவர் வெங்கடேசன், செயலாளர் விக்ரம், ரீமன், பீட்டர், கிருஷ்ணராஜ், ராஜ் எவரிஸ், ஆனந்தன், ரவி மற்றும் கிளப் உறுப்பினர்கள் புதுச்சேரி கல்வித்துறை உதவியுடன் செய்திருந்தனர். தேங்காய்திட்டு பகுதியில் யங்ஸ்டார் கிரிக்கெட் கிளப் நடத்தும் 3ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டியை அதிமுக மாநில செயலாளர் ரவி பாண்டுரங்கன் துவக்கி வைத்தார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேங்காய்திட்டு பகுதியில் யங்ஸ்டார் கிரிக்கெட் கிளப் நடத்தும் 3ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி உப்பளம் ஆச்சாரியா பள்ளி அருகில் உள்ள மைதானத்தில் நடைபெற்றது. இதில் அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு கிரிக்கெட் போட்டியினை துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களுக்கு சீருடை, கிரிக்கெட் பேட் உள்ளிட்ட விளையாட்டு உபகரணங்களை வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் தொகுதி கழக செயலாளர் ராஜா, அவைத்தலைவர் ராஜேந்திரன், வார்டு செயலாளர் ரமேஷ், அரியாங்குப்பம் எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சரவணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி அரசு மாசு கட்டுப்பாட்டு குழுமம் சுற்றுச்சூழல் தகவல் விழிப்புணர்வு திறன் மேம்பாட்டு வாழ்வாதார திட்டத்தின் கீழ் தேநீர் வளர்ப்பு சான்றிதழ் வழங்கும் நிறைவு விழா அப்துல் கலாம் அறிவியல் கோளரங்கத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் சுற்றுச்சூழல் தகவல் விழிப்புணர்வு திறன் மேம்பாட்டு மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் தேனீ வளர்ப்பு நிபுணர் மற்றும் காட்டு தேனீ வளர்ப்பு உற்பத்தி என்ற தலைப்பின் கீழ் சான்றிதழ் வகுப்பினை இந்திய அரசின் சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகத்தின் நிதி உதவியோடு பசுமை திறன் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நடத்தப்பட்டது. இதன் நிறைவு விழா டாக்டர் அப்துல் கலாம் அறிவியல் மையம் மற்றும் கோளரங்கத்தில் நடைபெற்றது. அறிவியல் தொழில்நுட்ப மற்றும் சுற்றுச்சூழல் துறையின் சுற்றுச்சூழல் பொறியாளர் காலமேகம் வரவேற்புரையாற்றினார். புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமத்தின் உறுப்பினர் செயலர் முனைவர் ரமேஷ் நன்றி உரை வழங்கினார்.
பின்னர் இந்த பயிற்சியில் பங்கு பெற்ற 25 பயிற்சியாளர்களுக்கும் நிபுணர்களுக்கும் சான்றிதழ் வழங்கினர். சுற்றுச்சூழல் தகவல் விழிப்புணர்வு திறன் மேம்பாடு மற்றும் வாழ்வாதார திட்ட அலுவலர் நித்யா நன்றி உரை வழங்கினார். கௌதம், ஜெயப்பிரியா, அனிதா அவங்க ரெடியா இருந்தாங்க. அருண்குமார், அனிதா. மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் நள்ளிரவு 12 மணி வரை உணவகங்கள் திறந்திருக்கலாம். அமைச்சர் நமச்சிவாயம் தகவல். புதுவையில் 45 வயது வரை தளர்வு அளித்து ஆதரவற்ற பெண்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை. ஆளுநர் முதல்வருக்கு சட்டமன்ற உறுப்பினர் நேரு மனு. தனியார் மயமாக்கும் நடவடிக்கையால் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு எதிர்ப்பு. புதுவை மாநில மின்துறை ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டம். புதுவை பாரதி வீதியில் ஆக்கிரமிப்பு அகற்ற எதிர்ப்பு. அதிகாரிகளுடன் வியாபாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. புதுச்சேரியில் குற்றவாளியின் காதலி உட்பட மேலும் 3 பேர் கைது. பிரபல தாதா மகன் உட்பட 3 பேர் கொலைக்கு உடந்தையாக இருந்த திடுக்கிடும் தகவல். புதுவை காங்கிரஸ் கட்சி கருத்து கேட்பு கூட்டம். மாநில தலைவர் வைத்திலிங்கம் துவக்கி வைத்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.